அரிசியில் இந்த மாதிரி வண்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது அந்துப்பூச்சி வகைகளில் ஒன்று, ரைஸ் வீபிள்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அரிசி பருப்பு வகைகளில் இது காமனாக பார்க்கலாம். சீல் பண்ண பேக்கெட்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. இது வயலில் நெல்மணிக்குள்ளேயும் பயிர்களுக்குள்ளேயும் முட்டை வச்சிரும், அங்கிருந்தால் இது வந்திருக்கு. அதனால தான் ரசாயன முறையில் விளைவிச்ச பொருட்களில் இதோட எண்ணிக்கை கம்மியாகவும் இயற்கை முறையில் விளைவிச்ச பொருட்களில் இதோட எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்குது. அரிசியில் வண்டு இருக்கிறது நம்ம உடல் நலத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ரைஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி காட்டன் பேக், சணல் சாக்கு இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ட்ரை, டார்க் அண்ட் கூலான ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் ரூமில் இல்லைனா அந்த காலத்துலலாம் கட்டிலுக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. காஞ்ச வேப்பலை, காஞ்ச நொச்சி இலை, பிரியாணி இலை, கிராம்பு இல்லைனா எடிபிள் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன காட்டன் கிளாத்தில் பொட்லி மாதிரி செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணுற ரைஸில் போட்டு வைக்கலாம். இதில் எல்லாமே போடணும்ல, ஏதோ 1-2 போட்டால் போதும். இதில் வர நெடினால் அந்த அந்துப்பூச்சியெல்லாம் போயிடும், அதில் இருக்க முட்டைகளும் செத்துடும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா டைம் கிடைக்கும் போது நல்ல வெயிலில் வீட்டு வாசலில் இல்லைனா மாடியில் ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் அரிசியை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வண்டையும் அது வச்சுருக்க முட்டைகளையும் சாகடிச்சிடும். அப்புறம் எப்படி நாங்கள் வாங்குகிற 20-25 கிலோ அரிசி சிப்பத்துலலாம் வண்டு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான அரிசி மூட்டைகளை விவசாயிகளிடமிருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி விற்கிற வியாபாரிகள் இந்த வண்டு வருவதை தடுக்கிறதுக்காக ஃபியூமிகேஷன் இல்லைனா புகையூட்டுதல் அப்படின்ற ஒரு காமனான வழிமுறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபியூமிகேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னா எத்திலீன் டைக்ளோரைட், மெத்தில் புரோமைட் ஆர் ஜிங்க் பாஸ்பைட் அப்படின்னு ஒரு கெமிஸ்டோட பதிவில் போட்டிருக்காரு. இதனால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. நம்ம தான் படிக்க இக்னோர் பண்ணிட்டுருக்கோம். சாய்ஸ் நம்மளோட தாங்க. அரிசி பார்க்க பளபளன்னு இருக்கணும், வண்டு இல்லாமல் இருக்கணும், கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறதும் இல்லை, எனக்கு இயற்கை முறையில் விளைவிச்ச அரிசி வேணும், அதில் வண்டு இருந்தாலும் பரவாயில்ல, கெமிக்கல்ஸ் வேண்டாம், சத்தானதாக இருக்கணும்னு நினைக்கிறதும் நம்மளோட சாய்ஸ் தாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா.